ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வாங்கினீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி மசாலா போட்டு செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி சட்டிலாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது செய்ய ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 4 போல் கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் நிறைய சேர்க்க வேண்டாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர்லாம் மாறக்கூடாது, லைட்டாக வாசனை வந்தாலே போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சைட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது ஒரு 10 முந்திரியை நான் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 கியூப் பன்னீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீமி சாஸ் தான் நமக்கு இந்த டிஷ்க்கு டேஸ்ட் கொடுக்க போதே. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். க்யூபாக கட் பண்ணி வச்சா பன்னீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பன்னீர் சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம், இல்லைனா ஓவர் குக் ஆகிடும். பன்னீர் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். க்யூபாக கட் பண்ணி வச்சு குடமிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் குடமிளகா வந்து கலர்ஃபுல்லாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கலரில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் நமக்கு இருக்கணும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. பாருங்கள், கலரில் எதுவுமே மாறல. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கேஸை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இதை பொறுமையாக நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக எண்ணெய் பிழிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இதில் நம்ம வறுத்து வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து வச்ச வெங்காயம், குடமிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நம்ம சேர்த்த எண்ணெய் நெய்யெல்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுனாலே பன்னீர் யாக்னி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நல்ல க்ரீமியான பன்னீர் யாக்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட இல்லைனா ஜீரா ரைஸ் கூடலாம் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.